யாரு பேரை சொன்னாலும் எதிரி கொலை நடந்துறானோ அவனே ஒரு இனத்தின் தலைவன். தலைவனாக இருக்க தகுதி என்ன? 100 பேர் உட்கார்ந்தாங்க, 2000 பேர் கைதட்டினாங்க, 125 வழக்குகள். ஒரு வழக்குல தண்டனை வாங்கி கொடுத்துருப்பியா? என் மீது போடப்பட்ட வழக்குகள்ல இண்டோர் மீட்டிங் அவர் போட்டதே இல்லை. ஏன்னா அவர் வெறுப்பார். நான் பேசுறது 4 பேர் கேட்கறதா அப்படின்னு சொல்லி கோபிச்செட்டி படத்தை போட்டு எருவ மாட்டெல்லாம் கட்டி விட்டு போயிருந்தேன். ஒன்றை பேசி பிரயோஜனம் எருவ மாட்டு போயிருப்பா. இப்போ என்ன எஃப்ஐஆர் போடுவாங்க? உன்னை அழிக்க வேண்டும் என்றால் உன் அடையாளங்களை அழித்தால் போதும், இனம் தானாக அழிந்துவிடும். அதை அழகா செஞ்சாங்க. போகின்னு சொல்லி ஓலைச்சோலைகள் அள்ளி போட்டு கொளுத்துனாங்க. ஓலைச்சோலைகள் அள்ளி போட்டு கொளுத்துனா முடிஞ்சு போச்சு. உன் யாருமே தெரியாது, உன் சங்க இலக்கியம் தெரியாது, நீ உனக்கு பிறப்பு தெரியாது, வளர்ப்பு தெரியாது, உன்னோட உயர்வு தெரியாது, மேன்மை தெரியாது, எதுவும் தெரியாது. அழிக்கிறது. வட சென்னை தான் இந்தியாவின் முதுகெலும்பு. தீனி கொடுக்குற புரோட்டீன் கொடுக்குற மீனவர்கள் நம்ம தான் இருக்கிறாங்க, காசிமேல். ஆனால் அவங்களை பார்த்தா அக்யூஸ்ட். புரட்சி தலைவர் அப்படின்னா ஒரு பிராண்டு, கரெக்டு தானே? எல்லாரும் அப்படிதான் வச்சிருக்காங்க. நான் பிராண்டு தானே. அவரை போய் தொப்பி தொப்பி கிழிச்ச ஒரே ஆளு பண்ணிடுவான். தைரியம் வருமா? பேசி பாருங்க, தெரியும். இந்தியா கூட ரெகக்னைஸ் இல்லைங்கிறத என்னோட கருத்து. எத்தனை இஸ்லாமிய முதலமைச்சர் இருக்காங்க இந்தியாவில் சொல்லுங்க? எந்த மாநிலத்தில் இருக்காங்க? உனக்கு எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க? இல்லை. எம்பி இல்லை. காரணம் ஒற்றுமை இல்லை. அதை தான் பழனிசாமி சொன்னார். நான் ஒரு விஷயத்தில் தோற்று விட்டேன், தோத்துட்டேன், உங்களை ஒன்றாக்க முடியல. 6 புதன வழக்கு போட்டு 6 வெற்றி பெற்றுக்கிற காரணமாக ஏற்படும். சமுதாயத்தில் வாழும். பணம் எனக்கு தேவைதான், பணம் யாருக்கு வேண்டாம். ஆனாலும் சொசைட்டிக்கு என்ன நாய் திருநாய் கிடைக்குது குழந்தைங்களை போட்டேன்னு கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் போலைக்குது. நான் போட்ட கேஸ் அலிபாபா சொல்றாரு, அம்பேத்கரையும் பெரியாரையும் இவன் இந்த மண்ணில் ஒருத்தர் புறக்கணிக்கிறான்னா அவன் அந்த மண்ணுக்காரன் அல்ல. அவனுக்கு தெரிஞ்சுக்க. டே வேலா இங்கே வாடா, டே சுப்பா இங்கே வாடா, டே காத்தா இங்கே வாடாங்கிறது தான் அந்த பெரியார் ராமசாமி கூப்பிடு. ராமசாமி நான் வாயால டாக்குமெண்ட் பண்றேன். 256 மணி நேரங்கள் அவரை பற்றி நான் பேசி 257வது முறை நான் பேசி கொண்டிருக்கிறேன். இந்த எளியவனை அழைத்து அவனுக்கு ஒரு சிறிய அங்கீகாரத்தை அளித்து இந்திய தேசிய முஸ்லிம் லீக் கட்சி தலைவர் மற்றும் பொறுப்பாளர்கள், இணைய கட்சி நிர்வாகிகள், இதற்காக வேர்வை சிந்தி அதை அந்த இயக்கத்தை மேலெடுத்து வர்ற எல்லாருக்கும் முதல்ல நன்றியுடைய பணிவான வணக்கங்களை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அதாவது இந்த பாங்கு ஒழிச்சது இப்போ எல்லாரும் ஸ்டாப் பண்ணீங்க. அந்த பாங்கு யாருடைய குரல் என்று அண்ணனுக்குலாம் தெரியும். அது யாருடைய குரல்னு எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் பழனி பாபா. அது சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு தாழ்த்தப்பட்டன்னு சொல்ல வேண்டாம், பட்டியலின சமுதாய ஒருத்தருடைய குரல், ஒரு ஒடுக்கப்பட்டவனின் குரல் பாங்காக இங்கே ஒலிக்கிறது. இப்ப தெரிஞ்சுக்கணும், இந்த இஸ்லாத் என்கின்ற மார்க்கம் எப்படிப்பட்ட ஒரு சமூக நல்லிணக்கத்தை நோக்கி பயணிச்சிருக்க முடியும். ஜென்ரல் இப்ப நான் இந்த ரிலீஜன் தான், ஒன்றும் மறைவெல்லாம் கிடையாது, மறைச்சிக்கிட்டுலாம் வரணும் இல்லை. அதாவது இப்ப நான் குடிச்ச எச்சி தண்ணியே இன்னொரு ஜாதி குடிக்க மாட்டேன். நான் குடிச்ச ஒரு எச்சி பலகாரத்தை இன்னொருத்தர் சாப்பிடும். எச்சி இல்லாத ஒரு சமுதாயம் இருக்கிறது என்றால் அது இஸ்லாத் மட்டுமே. எச்சிலே கிடையாது. எடுத்து கடிச்சு தின்னலாம், ஒரே பிரியாணி போட்டு எல்லாரும் தின்னலாம். அந்த சமத்துவம் உணவிலே இல்லை. இங்கே ஒரு ரிலீஜன் குறைந்தபட்சம் உணவிலே இல்லை. மாவீரன் பழனிபாவை பற்றி 256 மணி நேரம் நான் பேசியிருக்கேன் இது வரைக்கும். மொத்தம் என்னோட வலைவலி காட்சிகளில் முதல்ல நான் யாருன்னு புரிய வச்சது அவர் தான். நீங்கள் அவரை புரிஞ்சுக்கிட்டாதான் நாம யாரு, இஸ்லாம் என்பது என்ன, அது ஒரு மார்க்கம், அது ஒரு மதம் இல்லை. மத வெறி பிடிச்சிருக்கிறேன். எங்கே மத வெறி பிடிச்சது? அப்படி அதை சொல்லவே இல்லை. அது ஒரு மார்க்கம், வழிபாடு முறை. இப்போ நான் சாமி கூப்பிட்றேன், நீங்கள் தொழுகிறீங்க, கிறிஸ்டியன்ஸ் இப்படின்றாங்க. அது ஒரு வழிபாட்டு முறை, அது ஒரு ஒழுக்க நெறிகளை மரியாதைக்குரிய அல்லாஹ் அவர்கள் எழுதியிருக்கிறார். புத்தகத்தை படிங்க, தமிழ்லே இருக்கு. ஆனால் இது எதுவுமே படிக்க முடியாது என்னால். ஆனால் நான் இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் மாவீரன் பழனிபாபாவை வாட்ச் பண்ணுறது வரை வழியே கிடையாது. முதல்ல ஒரு ஆங்கில பழமொழி ஒன்று உண்டு, உன்னை அழிக்க வேண்டும் என்றால் உன் அடையாளங்களை அழித்தால் போதும், இனம் தானாக அழித்துவிடும். அதை அழகாக செஞ்சாங்க. போகின்னு சொல்லி ஓலைச்சோலைகள் அள்ளி போட்டு கொளுத்துனாங்க. போகி பண்ணி வந்துச்சு, லீவு கூட இந்த வருஷம் உள்ள போடுது. ஓலைச்சோலைகள் அள்ளி போட்டு கொளுத்துனா முடிஞ்சு போச்சு. உன் யாருமே தெரியாது, உன் சங்க இலக்கியம் தெரியாது, நீ உன்னோட பிறப்பு தெரியாது, வளர்ப்பு தெரியாது, உன்னோட உயர்வு தெரியாது, மேன்மை தெரியாது, எதுவும் தெரியாது. அழிக்கிறது. அந்த படத்தை தான் இப்போ பல வகையில் எடுத்துகிட்டு வர்றாங்க. அண்ணா வந்து ஜென்சி கிட்ஸோட கனெக்ட் பண்ண சொல்லிச்சு. அண்ணனும் ஜென்சி கிட்ஸ் தான், நானும் ஜென்சி கிட்ஸ் தான். டைரெக்டாக பிக்சர் உள்ளே போயிடும். ஓகேவா? பழைய வரலாறு எல்லாம் நிறையா பேசிங்க, நிறையா தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. சமீபத்தில் சிறைன்னு ஒரு படம் வந்துச்சு. நான் பார்த்தீங்கன்னா
அதில் வந்து எஸ்கார்ட் அழைச்சிட்டு போகிறத பற்றி ரொம்ப அருமையாக எடுத்திருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன மொராலிட்டி அது இருந்தாலும் பரவாயில்ல. வாட் எவர் இஸ் நைஸ். அதில் வந்து ஒரு இஸ்லாமிய சிறைவாசி ஒருத்தர் அழைச்சிட்டு போவாங்க. அப்போ ஓப்பன் ஃபயரிங் கன்னு ஆன்லேயே இருக்கும், லோடில் இருக்கும். பெரும்பாலும் ஓப்பன் ஃபயரிங் இருக்காது. ரஹீமனுக்கெல்லாம் நல்லா சிறையில் நிறைய அனுபவங்களை திருவார். அந்த புல்லெட்டு போட்டுரும். கேட்ப என்ன ஓப்பன் ஃபயரிங், எஸ்கார்ட் அழைச்சிட்டு போகிற, துப்பாக்கி காணும், லோடு எங்கடாக்கு மேக்சினை கொடுற அப்படின்னாக்க இல்லை லோடில் இருக்குது. லோடில் இருக்குது. ஏன் லோடில் இருக்குது? நம்ம இப்போ ஜென்ரலாக நைட்டு எஸ்கார்ட் அழைச்சிட்டு போகல லோடு இருக்கிறது இல்லை. அக்யூஸ் முஸ்லீம்னா நானும் முஸ்லீம் தான்டா சொல்கிறா, அப்படி துப்பாக்கி எடுத்து சொல்கிறா நீ அப்படின்னு சொல்கிறா. அந்த காட்சி உங்களுக்கு எதோட கனெக்ட் பண்ணி ஜென்சி கிட்ஸுக்கு நான் எப்படி அது மாதிரி தான் பேசி கொடுத்தாவும். அந்த காட்சி எதில் கனெக்ட் ஆகுதுன்னா, உனக்கு இப்போ நைட் ரவுண்ட்ஸ் போகுது, பீட் போகுது, உன் பேர் இல்லை வந்து ஏதோ ஒரு பேர் வச்சுங்க, தடாராயின்னு வச்சுக்கலாம் பேர், அண்ணன் பேரே சொல்லுவோமே, உதாரணத்துக்கு கூட அண்ணனே இருக்கட்டும். அப்படியா சரி உட்காரு கொஞ்சம் நேரம் போகலாம் சார், வீட்டுக்கு போகணும் சார், இப்போ வேலை இருக்கு காலையில், இதுப்பா போகலாம்ப்பா, என்ன அவசரம் சித்த இரு போகலாம். இதை நடத்தும் விதம் சக மனிதனை சக மனிதனாகப்பா. எல்லா இதுலேயும் எல்லா பிரச்சனையும் இருக்குது, எல்லாம் நான் மறுக்கவே இல்லை. ஆனால் ஒரு முஸ்லீம்னு ஒரு பேரை கேட்டால் உட்காரு. சென்னையில் குறிப்பிட்ட பகுதியே அப்படி இருக்கு. வியாசார்பாடி, தண்டார்பேட்டை, குறுக்குப்பேட்டை, வண்ணாரப்பேட்டை, பெரம்பூர் இதெல்லாம் சொன்னா அப்படியா கொஞ்ச நேரம் இருப்பா என்ன அவன் அக்யூஸ்டாவே டிக்ளேர் பண்ணுறான். அது இந்த திரைப்படங்கள் வர வட சென்னைன்னு எடுத்தால் ஒரு கவிச்சு வார்த்தை பேசுவாங்க, ரொம்ப கஞ்சா வைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. வட சென்னை தான் இந்தியாவின் முதுகெலும்பு. அங்கே தான் அணுமின் நிலையம் இருக்கிறது, கரண்ட் தயாரிக்கிற 800 பவர் பிளான்ட் இருக்கிறது, பல போர்ட் அங்கே தான் இருக்குது. இது எல்லாத்தை விட தீனி கொடுக்குற புரோட்டீன் கொடுக்குற மீனவர்கள் அங்கே தான் இருக்கிறாங்க, காசிமேல். ஆனால் அவங்க பார்த்தா அக்யூஸ்ட். ஒரு தொப்பி வச்சு ஒரு தாடி வச்சுட்டு அவர் தீவிரவாதி. ஒரு படம் எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம்லாம் பட வேண்டாம். ஆர்ட் டைரக்டர் ஒரு தொப்பி வச்சு ஒரு தாடி வச்சுட்டு முடிஞ்சு போச்சு, இதுதான் தீவிரவாதி. பஞ்சாப் சிங்கு போகிற ட்ரெஸ் கூட தான் இப்படி தான் இருக்குது, பெருசாக தான் போட்டிருக்காங்க. சொல்ல மாதிரி தீவிரவாதின்னு தொலைச்சி கட்டுவாங்க அவங்கள. அதனால மாவீரன் பழிபாவட்டை வந்து ஆக்சுவலாக எனக்கு ஒரு பெரிய ஞானம் இல்லை. ஒரு 11 ஆண்டுகளமாக நான் இந்த இடத்துக்கு போய் வர்றேன். இன்னைக்கு அவரை பற்றி சொல்லவில்லை. யார் பேரை சொன்னாலும் ஒரு எதிரி கொலை நடந்துகிறானோ அவனே ஒரு இனத்தின் தலைவன். தலைவனாக இருக்க தகுதி என்ன? 100 பேர் உட்காந்தாங்க, 2000 பேர் கை தட்டினாங்க, பேரை சொன்னா ஐயோ அப்படியா அப்படின்னா அதுதான் ஒரு இனத்துக்கான அடையாளம். அப்படி எனக்கு தெரிஞ்சு மாவீரன் பழனிபாபாவை தான் நான் சொல்ல முடியும். அதாவது மீனிங் அது வந்து அவர் சொல்லியிருக்க விஷயங்கள் இன்னொன்றும். அவர் கடைசியாக சொன்னார், நான் என் இளமையை தியாகம் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன், கல்யாணம் பண்ணல, நான் 22 ஆண்டுகளமாக ஆகுது, என் தங்கச்சி நேரில் வந்தால் கூட எனக்கு அடையாளம் தெரியாது. அப்போ ஒரு மனிதன் எவ்வளோ டெடிக்கேஷனாக வாழ்ந்துருக்க முடியும்? இன்னைக்கு இவன் பொறுத்து இருக்காரு, அவன் பொண்டாட்டி பொறுத்து இருக்காரு, அவன் பொண்ணு பொறுத்து இருக்காருன்னு வாழ்ந்துட்டு இருக்கான் சுகமா சந்தோஷமா. அவர் ஒரு இளமையை வச்சுவிட்டு இந்த மக்கள் விழிப்படைய வேண்டும், இந்த மக்களை நான் ஏதாவது செய்யணும், நாளைக்கு மறுமையில் அவர் ரொம்ப ஆழமாக நம்பினார். அவருடைய கண்டிப்பாக அவர் சொல்கிறபடி இருந்தால் நான் பேசுறது கேட்டு தான். ஏன்னா எனக்கு அது ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு. நீங்கள் அவரோட இடத்துல பேசுகிற வாய்ப்பே அதுக்குரிய தடா ரஹீம் அவர்கள் அண்ணன் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. எனக்கு அது ஒரு சின்ன வைப்ரேஷன் ஆச்சு. சரி ரைட்டு, நம்ம இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட ஒரு என்னோட வீடியோக்கெல்லாம் 7 ஆண்டுகள் 8 ஆண்டுகள் வீடியோக்கள் தான். அதுலேருந்து பேசி 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 அவர் உருவப்படுத்தி எப்படியெல்லாம் இருந்திருப்பார். ஒரு மனிதன் ஜெயிலிருந்து வந்து இந்த பாரு இந்த சீட்டு எழுதி போட்ட இப்படி ஒரு மனிதன் வாழ்ந்தாங்கன்னா அது கண்டிப்பாக யாராலையும் சொல்ல முடியாது. எந்த இடத்துலையும் அப்படி இல்லை. சேகுவாரா இந்த மாதிரி எங்கெங்கே போய் படிக்கிறீங்க, கடல் காஸ்ட்ரோ போய் படிக்கிறீங்க. நம்ம கூட ஒரு காஸ்ட்ரோ இருந்திருக்காரு, நம்ம கூட ஒரு சேகுவாரா இருந்திருக்காரு. இந்த தடா ரஹீம் 4 நூற்றாண்டு காலத்தை சிறையில் கழித்து விட்டார். அவருடைய இளமை காலம் முடிச்சுது, சிறையிலே முடிஞ்சுது. ஏன் இருக்கோம், எதுக்கு இருக்கோம், நம்ம என்ன செய்ய போகிறோம், எதுவுமே இல்லை. 4 நூற்றாண்டு காலம், கிட்டத்தட்ட 18 ஆண்டு காலம் சிறையிலே கழிஞ்சிருக்கு. ட்ரையலு போலீஸ் விசாரிச்சது, சேதனில் உட்கார வச்சதுன்னு கூட்டி கழிக்கணும். அதில் ஒரு 5 வருஷம் போடுது. கண்டிப்பாக வந்துடும். எவ்வளோ அழைச்சிட்டு சிறையில் இருந்தது மட்டும் தான் கணக்கு. எஸ்கார்ட் அழைச்சிட்டு போனது யாரும் கணக்கு சேர்க்க மாட்டீங்க. எது மாதிரி ஒரு பேர்னா 5 மணி நேரம் 6 மணி நேரம் வண்டியில் அழைச்சிட்டு போறீங்களே, அதுக்கு எந்த கணக்கு கிடையாது. அப்போ நேற்று கூட தான் எஸ்கார்ட் போன வண்டியை வந்து பாம்பு அடித்து அட்டாக் பண்ணுறாங்க, இருக்கு ஒன்று நடந்தது. அப்புறம் முஸ்லீம்ஸ் மட்டும் தான் பாம்பு அடிக்கிறாங்கன்னு எப்படி நீங்கள் உருவப்படுத்த முடியுதுன்னு கேட்குறேன். ராம வயசுல அடிக்க தானே போகுது, தீபாவளி வெடியை போய் சேர்த்து வெடிச்சா போகுது. இதை வெளிப்படையாக இன்றைக்கி நான் பேசுகிறேன்ல, இதை பழனிபாபா என்ன காலத்தில் பேசிக்க முடியுமா? 90களில் ராஜீவ்காந்தி அஃபெக்டட் அந்த பீரியட் எல்லாம் பேச முடியுமா? பேசியிருக்காருங்க. எவரே ஹோம் செக்ரட்டரி, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, நீ வந்து அவர் வந்து இண்டோர் மீட்டிங் அவர் போட்டதே இல்லை.
ஏன்னா அவர் வெறுப்பார், நான் பேசுறது 4 பேர் கேட்கறதா அப்படி சொல்லி கோபிச்செட்டி படத்தை விட்டு எருவு மாட்டெல்லாம் கட்டி விட்டு போயிருந்தேன். ஒன்றை பேசி பிரயோஜனம் இல்லை, நான் எருவு மாட்டு போயிருப்பா. இப்போ என்ன எஃப்ஐஆர் போடுவேன் என் மேலே. அப்போ இன்னொரு மீட்டிங் போட்டார். அப்போ இப்போ இதில் வந்து ஐஏஎஸ் உட்காந்துருப்பாங்க, அது அவங்களோட வேலை. அதுக்கு அவங்க வேலைக்கு என்னைக்குமே நம்ம வந்து மரியாதை கொடுக்குறோம். நான் என்ன பேசுனா, யார் எங்கேருந்து வந்திருக்கேன் எல்லாத்தையும் எழுதுறது தான் உங்கள் வேலை. அப்போ தானே நீங்கள் சொல்கிற டெரரிசம் தீவிரவாதிகள்லாம் நீங்கள் பிடிக்க முடியும். அப்படி இருக்கக்குள்ள அந்த ஐஏஎஸ் உட்காந்துருந்தப்ப அவர் சொல்கிறார், ஐஏஎஸ்ஏ மரியாதை வெளியிடு, இப்போ நான் காரை விட்டு ஏற்றி போனேன்னா கேஸே கிடையாது. ஏன்னா நீ அத்துமீறி உட்காந்துருக்கேன். நான் மார்க்கத்தை பற்றி பேச போகிறேன், குரானை பற்றி பேச போகிறேன், நபிகள் நாயகத்தை பற்றி பேச, சரி சுன்னத்து பற்றி பேச போகிறேன்டா, நீ உட்காந்து எழுதுறா, ஷார்ட்டம் எழுதுறா, நீ என்ன வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற, நானே வேற கேசட் போட்டு டிஜிபி கொடுக்குறேன்னு. இதே மாதிரி ஒரு பிரேவான லீடரை பார்க்க முடியுமா? சிவகாஜி பட்ட சேர்ந்த வாங்கி கொளுத்தி போடுவாத்த அப்படின்னு பேசக்கூடிய ஒரு தலைவர். பாபநாசன் ஒரு கண்டன பொதுக்கூட்டம் இருக்கு, எஃப்ஐஆர் போடலன்னு சொல்லி டிஎஸ்பி எஃப்ஐஆர் போடலன்னா காலைல ஒரு சேஷனில் பாம்பு பிடிக்கிட்டா வைக்கிறது பழனி மாவட்டம் சொல்லி பாருங்களா. 125 வழக்குகள், ஒரு வழக்கில் தண்டனை வாங்கி கொடுத்துருப்பியா? என் மீது போடப்பட்ட வழக்குகள்ல தேசிய பாதுகாப்பு, நீங்கள் உங்கள் தலைவன் யார் என்று புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப மெய் சிலிர்த்த அம்மன் தருணத்தில் என்ன கொண்டாடுறதா நிப்பாட்டிட்டார். அதாவது தேசிய நேஷனல் செக்யூரிட்டி, தேசிய பாதுகாப்பு தடை சட்டம் வந்தபோது இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைரக்ட் பாவேரன் பழனி பாவா. அப்போ எந்த அளவுக்கு இவர் கண்ணை உறுத்தி வாழ்ந்திருக்காரு. இன்னைக்கு தாங்க ஆர்டிஐ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் எல்லாம் இன்னைக்கு தான். அன்னைக்கு செக்ரட்டரியேட்டுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு உத்தரவு இருந்தது மாவீரன் பழனி பாவாவுக்கு. அப்போ இவர் எவ்வளவு கொட்டச்சலாக இருந்திருக்கும். குட்டை விட்டாடுறதே கிடையாது. பூரா பேப்பர்ஸ் தான். எந்த இடத்துல அவர் சொல்லியிருக்காரு, என் இளைஞர்களை சுண்டி விட்டனா போதும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்திடுவான், அவெல்லாம் விதங்கள், நான் விருந்தாக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாபெரும் தலைவர். அதாவது செட்டிச்சாவடி வந்து மேக்னெட் திருடப்படுகிறது இன்றும். சேலம் செட்டிச்சாவடி கோரிமேட்லேருந்து லெஃப்ட்ல இருக்க 6 கிலோமீட்டர் உயிரியல் பூங்காட்ட எத்தனை பேருக்கு தெரியும்? இதை சொன்னது மாவீரன் பழனி பாவா. மாவீரன் பழனி பாவா பெட்ரோலோட விலை கூடடா, அதை கொண்டு விற்கிறீங்கன்னு ஃபுல்லாக டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ணி கொண்டாந்து கொடுத்தாக்க 60% சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கா, 60% ப்ரைவேட் மார்வாடி கம்பெனிக்கு, 40% மாநில அரசு. சொன்னது எம்ஜிஆர், இதை சொன்னது மாவீரன் பழனி பாவா. அதாவது ஒரு ஒரு புரட்சி தலைவர் அப்படின்னா ஒரு பிராண்டு, கரெக்டு தானே? எல்லாரும் அப்படி தான் வச்சுருக்காங்க, எல்லாம் பிராண்டு தானே. அவரை போய் தொப்பி கிழிச்ச ஒரே ஆளு பழனி பாவா. தைரியம் வருமா? பேசி பாருங்க, தெரியும். குண்டாசு தானா ஒரு வீட்டுக்கு, வீடு போகிறதுல குண்டாசு ஒரு வீட்டுக்கு வரும். அந்த காலத்தில் பேசுவார். மேடைக்கு வரக்குள்ளேயே 2 துணிமணி எடுத்து வந்துடும். எப்படியும் போலீஸ் கைது பண்ண போகுது. அப்போ போய் துணிமணி எங்கே அலையிறது, கடையெல்லாம் சாத்திடுவான் அப்படின்ற மாதிரி. அந்த பாபநாசம் பொதுக்கூட்டத்தில் ஒரு துண்டிச்சிட்டு வருது. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க ஒரு துண்டிச்சிட்டு வருது. என்ன அரெஸ்டா அப்படிங்கிறாரு. எஃப்ஐஆர் காலையில் பதிவு செய்யப்படும், உரையை சுருக்கமாக முடிக்கணும். அதுக்கு அவர் சொன்ன, அவன் நல்ல வேண்டாம் எஃப்ஐஆர் போட்டுவான்டா, நான் இங்கே தான் தங்கியிருக்கேன், எஃப்ஐஆர் போடுறேன் காலைல வரும். இந்த பிரேவ்னஸ் நம்ம இன்னைக்கு சந்துக்குள்ளையும் பொந்துக்குள்ளையும் ஓடி 5 வாழ்ற ஒரு சூழ்நிலை அவர் இருந்தால் இருந்திருக்காரு. குறைந்தது 40 எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் இஸ்லாமியர்கள் இருந்திருப்பாரு. என்னுடைய ஒரு அரசியல் ஞானம் 40லேருந்து 50 சீட் இருந்திருப்பாங்க. வழியிலே இன்னைக்கு ஓட்டர்ஸை மட்டுமே அவர் உங்களை ட்ரீட் பண்ணுறாங்க, வேற எதுவுமே இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. எந்த கட்சியாகவும் இருக்கு, வெறும் ஓட்டர் ஓட் பேங்க் அப்படியே கொத்தா ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு, 18% ஓட்டு இருக்கு. சீக்கியரை விட இந்தியாவில் அதிகமானவர்கள் இஸ்லாமியர். இந்தியா கூட ரெகக்னைஸ் இல்லைங்கிறத என்னோட கருத்து. எத்தனை இஸ்லாமிய முதலமைச்சர் இருக்காங்க இந்தியாவில் சொல்லுங்க? எந்த மாநிலத்தில் இருக்காங்க? உணர்த்தி. எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க? இல்லை. எம்பி இருக்காங்க? இல்லை. காரணம் ஒற்றுமை இல்லை. அதை தான் பழனி பாவா சொன்னார். நான் ஒரு விஷயத்தில் தோற்று விட்டேன், தோத்துட்டேன், உங்களை ஒன்றாக்க முடியல. நீ என்ன செய்யறது? சடமா இல்லை, உணர்ச்சி வசப்படக்கூடியவன், ஒரே நேரத்தில் அல்லாஹ் பொருள் கத்துற, களிமாவெல்லாம் சொல்ற, கட்டி பிடிக்கிற, முத்தம் கொடுக்குற, எனக்கு பள்ளிவாசம் போல எனக்கு சந்தையாக வந்துருக்கு, நான் முஸ்லீமா நீ முஸ்லீமா, அந்த அளவுக்கு நடிக்கிறேன், விசுவாசமா இல்லைன்னு அவர் சொன்னார். அடப்புறா என்ன 4 நூற்றாண்டு காலம் பேசிட்டு இன்னொரு 10 வருஷம் பேச முடியும், அதுக்கு மேலே அழகாக பொருள் கட்டி தான் போய் நியூசிலாந்தில் செட்டில் ஆகிருக்கா, சொல்லியே வேணாண்டா அப்படிங்கிற அளவுக்கு அவரோட அயர். அவர் விட்டு கொடுத்துல கடைசி வரையும் அவர் இருந்த வரையும் நெருங்க முடியாமல் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. எனக்கு தெரிஞ்சே அவர் இருந்திருந்தாருன்னா அதான் சொல்கிறேன், 40லேருந்து 50 சீட்டு அவர் ஜெயிச்சிருப்பார். ஜெயலலிதா வருகைக்கு பிறகுதான் அவர் எம்ஜிஆர் விட்டு வெளியில் வர்றார். ராஜீவ்காந்தியோட பயணித்து சொன்னீங்க. ராஜீவ்காந்திக்கும் அம்மையார் சோனியா காந்திக்கும் நடந்த காதல் கலப்பு திருமணத்தில் சாட்சி கைப்பற்றவர் மாவீரன் பழனி பாவா. ரெக்கார்டெல்லாம் எங்கேயுமே உடைக்கிறது. ராஜீவ்காந்தியோட பயணிக்கிறார். அறிவு தான், வேற ஒன்றும் இல்லை. அவர் செஞ்ச விஷயம் என்ன? பழனி பாவாவோட ஒரு பழனியில் ஒரு ஆயாக்குடியில் ஒரு வில்லேஜ்லேருந்து ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு ஊட்டியில் கொடுத்து அந்த மனுஷன் அகமதில் எப்படி பழனி பாவா மாற முடிஞ்சுது? டிரான்ஸ்மிஷன் ஒன்லி நாலேஜ் தான், வேற எதுவுமே கிடையாது. படிப்பு ஆங்கிலம் படிப்பு. அதாவது இந்த அரசியலோட நாட்டு ஒன்று இருக்குல்ல, அதை இங்கே அவுக்காமே பார்த்துக்கிறேன். நான் அதை ரொம்ப கவனமாக கவனிச்சிருக்கேன்.
பழிபாவம் மாவீரன் பழிபாவம் எப்போது படுகொலை செய்யப்படுகிறாருன்னு பாருங்க. சாதியை ஒழிக்க முடியாது, ரைட், டிக்ளர். ஆனால் சாதியை ஒன்றும் சேர்க்க மாட்டார். அப்பதான் பசுபதி பாண்டியனை சந்திக்கிறார், அப்பதான் டாக்டர் ராமதாஸ் போய் சந்திக்கிறார், அப்பதான் நம்ம எல்லாம் ஒன்றாகும், யூனிட்டி கொண்டு வருவோம். பசுபதி பாண்டியன் பாட்டாளி மக்கள் கட்சியில் பொறுப்பில் இருந்தவர், எல்லாரும் ஒன்றா தேவேந்திர குல வேளாளர், நம்ம ஒரு 4 ஜாதியை சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி உசிலம்பட்டியில மூத்த முத்துராமலிங்க கல்லூரிக்கு இடவகை கொடுத்தது மாவீரன் பழனி பாபா தெரியுமா? அது ஒரு துணோட டீப் லைட்டை கோயிலில் கட்டிட்டு மூவாயிரம்னு பெருசாக எழுதுறோம், டீப் லைட்டோட பெருசாக இருக்கு. ஆனால் ஒரு இடத்த வாங்கி கொடுத்துட்டு ஒரு சின்ன கல்வெட்டில் கூட பேர் வரல. பேர் வரலையா, பேர் வராமல் எல்லாம் பார்த்துக்கிறாங்களான்னு தெரியும். அதுவே பெரிய சதியால தெரியுது. பேர் வெளியிலே வரல. அவர்கிட்ட ஒரு பொண்ணு பிடித்தான். அவங்க வந்து அக்கா சென்னையில் இருக்காங்க, அண்ணா நகரில். அவங்க வந்து ஒரு இலங்கை தமிழ் அகதி பெண், வளர்ப்பு பெண், கல்யாணம் பண்ணிக்கலாம். அவர் அந்த பெண்ணை ஒரு நாள் கூட இஸ்லாத்தை அவர் மாறு, நீ அவன் அப்பனுக்கு இஸ்லாம் தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லவே இல்லாத ஒரு மனிதன். எவ்வளோ ஒரு சுதந்திரத்தோடு அந்த பெண்ணை வளர்த்துருக்கிறார். வேறு தேடி ரைடு போயிருக்கிறாங்க, வீட்டில் துப்பாக்கி எடுக்கிறது, வெடிகுண்டு இருக்குது, டெட்டனேட் எடுக்கிறது. போனப்போ பொண்ணு தான் இருந்திருக்கு. எல்லாத்தையும் சர்ச்சை பண்ணியிருக்காரு. ஒரு பேனாகதி கூட இங்கே எடுக்கல. சரி அப்பா தொழுவுற ரூம் திறந்து விடுங்கண்ணா. என் அப்பா தொழுவுற ரூம்லாம் திறக்க முடியாது, அதுக்கு மேலே தான் அவளுக்கு மரியாதை அவ்வளோதான் சொல்லிட்டு என் பொண்ணு திறந்து விட்டுறதா என் பொண்ணு மேலே கோவப்பட்டிருப்பேன். அப்போ வளர்ப்பு சரியில்லைன்னு நான் என் பொண்ணுகிட்ட துப்பாக்கி கொடுத்து வந்துருந்தா நீ எவ்வளோ தானே சொல்லி பார்த்துப்போம், நான் பார்த்துக்கிறேன் கேஜ் இப்படி சொல்ல முடியும். ஓப்பன் மீட்டிங்கில் இப்படி துப்பாக்கி எடுத்து ரிவால்வர் தூக்கி காட்டுறாருங்க. அஃபென்ஸ் அதை அவ்வளோ தைரியமாக செய்யக்கூடிய ஒரு மாமன். டிஜிபி வாட்டி சொல்லிட்டாரு, இந்த துப்பாக்கியெல்லாம் கட்ட துப்பாக்கி பயனற்றதுன்னு. எல்லாத்தையும் மூட்டை கட்டி அந்த ஃபோட்டோஸ்லாம் இணையதளத்தில் இருக்கு, கொண்டு போய் இறங்கிட்டாரு. ஏங்க உனக்கு தெரியும் துப்பாக்கியில் நீ தான் பயன்படுறது, நான் வச்சுட்டு நான் என்ன செய்யறது, என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, எனக்கு ஒரு ஏகப்பாட்டு சொல்லி கொடுத்துரு, நம்ம தான் வந்துக்கிறேன். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை டெக்னிக்கலாக ஹேண்டில் பண்ணுறது. ஒரு மேடையில் புதுக்கோட்டை, எக்ஸாக்ட்லி புதுக்கோட்டை, இந்திரா காந்தியை சரியாகத்தான் சுட்டார்கள். ஏன் இந்திரா காந்திக்கு இவங்களுக்கு கான்ட்ரவர்சி ஆச்சுன்னா, ராஜீவ் காந்தியோட காதல் கல்யாணத்தை கையெழுத்து போட்டது தான் கான்ட்ரவர்சி ஆகுது, வெளியே போட்டு சொல்றாரு. அப்போ இந்திரா காந்தியை சரியாக தான் சுட்டார்கள் பேசிட்டார். அவர் வேற சொல்லியிருக்கேன், இந்திரா காந்தியை சரியாக தான் சுட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மேஜிஸ்ட்ரேட் கேட்டுக்கார் கொதிச்சு எழுந்து, ஏன்னா இந்திரா காந்தியை பிரதமர் இல்லை, இந்திரா காந்தியை சரியாக தான் சுட்டார்கள் பேசினா பண்ணிடுவோம் அப்படின்னு. ஆமாம் சார், இப்போ கூட அதான் சொல்கிறேன், போனவா சுட்டு தான் அந்த அம்மா பொழிச்சிருக்கீங்களா, முடிஞ்சு போச்சு. எப்படி கேஸை கண்டிஷன் கொடுக்குறது? சரியாக அப்படி எடுத்து ஃபயர் பண்ணிட்டேன், கரெக்டாக ஃபயர் பண்ணிட்டேன், சரியாகத்தான் சுட்டுருக்கேன், தவறாக சுட்டு தான் அந்த அம்மா பொழிச்சிருக்கீங்க. சட்ட அறிவு. ஜெயிலில் என்ன பண்ணுறாரு, இருந்து பார்த்துட்டு வெட்பாயி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு மனு போடுறாரு. எனக்கு இந்த மனுஷனை பார்த்தாலே டென்ஷன் ஆகுது, இரிட்டேட்டாக இருக்குது, ஜெயிலில் இருக்க மாதிரியே ஃபீலிங்ஸாக இருக்குது. நான் பேர்ட்ஸ் வளர்க்கணாத்தா, அப்போ கிளி வளர்க்கக்கூடாது, ஒரு சட்டத்தை சொல்லி கொடுத்துட்டே போக இப்போ நான் வக்கீலாக இருக்கிறேன். இது வந்து 2025ஆம் ஆண்டில் தவிர ரைம் அவருக்கு தெரியும், 6 புதல் வழக்கு போட்டு 6 வெற்றி பெற்றிருக்கிறேன். காரணமாக இருப்பாங்க சமுதாயத்துக்கு வாழும். பணம் எனக்கும் தேவைதான், பணம் யாருக்கு வேண்டாம். ஆனாலும் சொசைட்டிக்கு முன்னே நாய் திருநாய் கடிக்குது குழந்தைங்களை, போட்டேன் கேஸ், சுப்ரீம் கோர்ட்டில் போலைக்குது, நான் போட்ட கேஸ். இந்த மாடு முட்டி தூக்குது பல்லெடுத்து பிடிக்குது, போடுற கேஸ். மாடு வளர்க்குறது சரியான இடம் இல்லை, அவ்வளோதான், அவுட்டோரில் தான் வளர்க்கணும். சிட்டி ஆகி அது முதல்ல முத்துக்கணும்னு போட்டோ கேஸ். குழந்தைய வச்சு தெருவில் பிச்சை எடுக்கிறாங்க, இந்த தாய்க்கு இந்த குழந்தைக்கு மூஞ்சி வேற வேறையா இருக்கு, போட்டோ கேஸ். டிஎன்ஏ டெஸ்ட் எடு, யார் விட்டு குழந்தைய பிச்சை எடுக்கிறது, யார் பிச்சை எடுக்கிறீங்க, எங்கேயோ ஒருத்தி குழந்தைய பற்றி தவிச்சு உட்காந்துருப்பான், போட்டோ கேஸ். இன்னொன்று ஒரு 1000 ரூபா ஸ்டீப்பேஜ் பிளான்ட் சிஸ்டம், அதாவது மழை நீர், அதாவது கழிவு நீர் ஸ்டீப்பேஜ் டிரான்ஸ்போர்ட் பிளான்ட், அதுவும் போட்டாங்க. அதையும் வெற்றி தான் பெற்றிருக்கிறார். ஸோ சட்டத்துக்கு ஜாதி மதம் கட்சி எதுவும் வேண்டியதில்லை, ஒரு நல்ல வக்கீலாக இருக்கணும். அது காரணம் பாடி பார்ப்போம். இந்த சட்ட நுணுக்கங்களை சொன்னார், கிளி வளர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறார் பாருங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி அந்த சூப்பரண்ட் நைட்டு 12 மணிக்கு கிளி இருக்குது, லவ் பேர்ட்ஸ் கிடையாது. உடனே நான் நம்ம பயிரோடு விட்டு பெட்டி அடிக்கிறான்னா அவனும் அடித்து எதுக்கு சபர்ஸ்தானமாக அடிச்சு வச்சுட்டானுவோ. அப்புறம் சூப்பரண்ட் சொல்ல தப்பிச்சு போகிறதுக்கு வழி இருக்கு பாவா, நீங்கள் கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணுங்க, பெட்டியை கட் பண்ணி அடிக்கணும், மறுபடியும் பெட்டியை கட் பண்ணி அடித்து பேர்ட்ஸ் வளர்த்துக்காங்க. அப்புறம் ஒரு வாட்டி என் பிளாக்ல ஷூ போட்டு போகிறானுங்க போலீஸ் எல்லாம், டக்குன்னு சவுண்டு கேட்குது, எனக்கு தூக்கம் இரிட்டேட் ஆகுது, அப்படி இதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பாவா, போட கேஸ். அவர் பிளாக் வந்து ஷூ சவுத்திட்டு நடந்து போயிருக்காரு. இதெல்லாம் எதுக்காக சொல்லுறேன் என்றால், எப்படிப்பட்ட தலைவனை பாதுகாக்க தவறு இருக்கிறது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. இப்போ என்னை வந்து நீங்கள் சேஃப்டி பண்ணணும்ல, தடா ரஹீம் பேச சொல்லிட்டார், பேசுறேன்னா எனக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும்ல. ப்ரொடக்ஷன் யார் நீங்கள் தான் கொடுக்கணும். எனக்கு நாளைக்கு ஒரு ஆபத்து கொடுத்துட்றாங்க அப்படின்னா, அது என் சமுதாயத்தில் இருக்கலாம், என் இனத்தால் இருக்கலாம், என் சொந்தக்காரனாக இருக்கலாம், அது யார்கிட்ட இல்லாமல் தடா ரஹீம்ல பேச வச்சாரு, அவர் தானே எனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். அப்போ பழனிபாபா யாருடைய சொத்து? பொது சொத்து, எல்லாருக்குமானவர். அவர் ஒரு மார்க்கத்துக்கோ ஒரு இஸ்லாமியருக்கும், இன்னொன்று சொல்கிறேன், இதை விட ஏன் சொல்லணும், அடிப்போம் டேரியாவை யாரா வந்தேரின்னு கேட்குறேன். நாங்கள் எங்கடா வந்தேரி,
எங்க மார்க்கம் தான் இறக்குமதி செய்யப்பட்டது, நாங்கள் இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் அல்ல பதிவு பண்றாரு. அந்த பதிவுக்கு பிறகுதான் நான் ஒரு மாறுபட்ட கோணத்தை பார்க்கிறேன். எப்படி இப்படி ஒரு எண்ணம் உருவாயிருக்க முடியும்? ஆமா, நீ வாடா நாயின்னு கூப்பிட்டா, வாடா பாயின்னு கூப்பிட்டா, நான் கூட போயிட்டோம்ப்பா, அவ்வளவுதான்ப்பா, ஒரு 200 வருஷம் முன்னாடி போயிட்டோம். இப்ப என்ன செய்யணுங்கிற மார்க்க வழிபாடுதான் முறை வேறு. நாங்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள், பெரிய திராவிடர்கள் சொல்றாரு. திராவிட வருகை புத்தர்கள், மௌரியர்கள், முகலாயர், இவ்வளவுதான் இங்க சான்று. அதுக்கு முன்ன மன்னர்கள் ஆண்டதுக்கு ஆதாரம் சொன்னது பழனிபாவம். கேரளா வந்து என்ன சொல்ற, நீ என்ன சாதி பார்த்து அன்டச்சபிலிட்டி பண்ண, ஒரு மார்க் என்னை கட்டி பிடிச்சா முத்தம் தான் சமமாசங்களை ட்ரீட் பண்ண நாங்கள் போனோம், அவ்வளவுதானே அவர் சொல்ற விளக்கமே. இதுல என்னமோ ஆப்கானிஸ்தான் வந்தா தாலிபான் லெவலில் இங்கே ட்ரீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. கிடையாது. மண்ணின் மைந்தர்கள், எல்லாரும் மண்ணின் மைந்தர்கள். உங்களுக்கு என்ன இந்த பாருங்க, குடியரசுத் தலைவருக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அது நமக்கும் இருக்குது. தட் இஸ் டெமோக்ரஸி இன் கண்ட்ரி. ஜனநாயக நாடு. அவங்களுக்கு ஒரு உரிமை இருக்குன்னா நமக்கு ஒரு உரிமை இருக்கு. அவங்க தனி விமானம் வாங்க முடியல, நம்மளும் தனி விமானம் வாங்கணும். இதுதானே அவர் சொல்லிக் கொடுத்த ஒரு அறமாக இருக்க முடியும். அதனால இப்போ எவ்வளோ பேர் வெளியில போயிடுறாங்க, ஆனா இஸ்லாமியராக இருக்கிறாங்க, அந்த அடையாளத்தை மறைத்து வாழ்றாங்க. ஏன் அவசியம் என்ன இருக்கு? நான் 8 வயதுல நெத்தில குங்குமம் போட்டு தான் வைக்கிறேன், அதோட தான் நம்ம வைக்கணும். எத்தனையோ பேர் படம் எடுக்க போயிட்டாங்க. ஒரு இஸ்லாமியருக்கு பழனிபாவோட ஸ்டோரி எடுக்க தெரியாது. பழனிபாவோ டாக்குமெண்ட்ரி தெரியாது பண்ணலாம்ல. இப்படி ஒரு மனுஷன் இருந்தார், டாக்குமெண்ட்ரி குறைந்தபட்சம் அது கூட சரி. நான் வாயால டாக்குமெண்ட்ரி பண்றேன். 256 மணி நேரங்கள் அவரை பற்றி நான் பேசியது. இது 257வது முறை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்ப அந்த வகையில இப்ப தடார் ஐயமன் இருக்கிறாருன்னா, இப்ப அவருடைய பாலிசிஸ்ல வந்து நம்ம ஃபாலோ பண்றது மட்டும் இல்லை, ஒரு தலைவனை லீட் பண்றது, ஒரு தலைமையை எடுத்து செய்யறதுங்கிறது வந்து சாதாரண விஷயமே இல்லை. பழிபாலும் சொல்லுவாரு, எனக்கு மட்டும் இந்த வேத்துட்டா வாடி, இது எப்படியோ போடான்னு போயிடுவாரு. அடுத்த வார்த்தை சட்டமா சொல்லுவார். இப்ப அதே மாதிரி இப்ப இந்த பணிலையும் இவர வேலையில இத்தனை வருஷம் ஜெயிலுக்கு போய், பொருளாதாரம் போய், இளமை போய் வந்து மறுபடியும் நிற்கிறாருன்னா எதுக்காக? சீட்டு வாங்குறதுக்கா? அது வெறும் தடாரியமாவே சீட்டு வாங்குவார். ஒரு இயக்கத்தை கட்டமைச்சு சீட்டு வாங்க வேண்டிய அவசியம் தான். எந்த கட்சியும் அவனு சொல்லுங்க பேசும். அது கட்டமைச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு இதை ஒருங்கிணைச்சு இவ்வளவு பேர் ஒரு கோஆர்டினேஷன் பண்ணி தான் வாங்கணும்னு கிடையாது. அவருக்குன்னு ஒரு பிராண்டு. அப்ப அப்படி கடைசியா மீதமிச்சு வர்ற தலைவர்களை நம்ம கை விட்டோம்னா நாளைக்கு நம்ம லீட் பண்ண ஆள் இருக்கு. இன்னைக்கு வந்து ஒன்று ஒன்றா சொல்றாங்கல்ல, சிஐ வந்துச்சு, ஒன்று ஒன்றா வந்துகிட்டே இருக்கு. கடைசியா நீ பள்ளிவாசலுக்கு போறதா அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சட்டம் கொண்டு வருவாங்க, ஸ்பெஷல் ஆக்ட் வரும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? எங்க போய் வழிபடுறது? வழிபட முடியாதுல்ல. அப்ப அது எல்லாத்துக்கும் தான் பழனிபாவம் சொன்னார். இதெல்லாம் நடக்குதுங்க. தந்தை பெரியார் சொன்னாருங்க, ஐயா நாங்கெல்லாம் வக்கீல் ஆகிட்டா, நீங்களாம் வக்கீல் ஆகிட்டா பாப்பா ஜட்ஜ் ஆகிடுவான்டாரு. நாங்கள் ஜட்ஜ் ஆகிட்டா அவன் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி எழுதுவான்னு தந்தை பெரியார் சொல்லியிருக்காரு. உரை இருக்கு, அதே தான் பழனிபாவம் சொன்னார். பழனிபாவம் இதே சேம் டிட்டோ இந்த நான் சொன்ன விஷயத்தை கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காரு. தந்தை பெரியார் நீ ஆளாளு போட்டு புலப்பலன்னு புலக்கிறாங்க, தூக்கி போட்டு பாவம் இருந்து எத்தனை வருஷம் ஆச்சு, 2 புலக்கிறாங்க, வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க எடுத்து. தந்தை பெரியாரை வந்து பழனிபாவம் சொல்றாரு, அம்பேத்கரையும் பெரியாரை இவன் இந்த மண்ணில் ஒருத்தர் புறக்கணிக்கிறான்னா அவன் அந்த மண்ணுக்கானவன் அல்ல. நமக்கு தெரிஞ்சுக்க. டே வேளா இங்க வாடா, டே சுப்பா இங்க வாடா, டே காத்தா இங்க வாடாங்கிறது தான் தந்தை பெரியார். ராமசாமி கூப்பிடு, ராமசாமி சாமி சேர்த்தாச்சில் பின்னாடி சாமி துறை, இதெல்லாம் 1960, 60, 70, 80 வந்த பேர்கள் தான் எல்லாமே. அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பேர் இல்லை. இன்னும் போட்ட விகுதி ஐயர் மந்திரம் ஓதுவார் இரு, நமக்கு சுப்பன் காத்தடிப்பான், இப்படிதான் இருந்துச்சு. இன்னுங்கிற விகுதி இருந்துச்சு. இதை கண்டுபிடிச்சு பிஹெச்டி முடிச்சவர் பழனிபாவம், மாவீரன் பழனிபாவம். ராமாயணத்தை எடுத்து படிச்சுருக்காருங்க அவரு. ராமாயணத்தை பிஹெச்டி முடிக்கிறார். புஷ்ப விமானத்தை அப்பயே வச்சிருந்தாண்டாங்கிறார். யாரோட கதை ஒரு நீங்க பார்த்துட்டு அப்படின்ற அவர் அந்த கருத்தை பதிவுறாரு. அதனால இந்த அடக்குமுறைகள் இது எல்லாமே எல்லா காலங்களிலும் இருந்திருக்கு. அதாவது மாவீரன் பழனிபாவம் அவர்கள் வந்து பெரியாரை ரொம்ப சிம்பிளா சொன்னார். இதுதான் அவர் கண்டுபிடிச்ச தியரி. நமக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் வரும் அப்படிங்கிறது தான். சக மனிதனை மனிதனாக மதிக்க தெரிந்த மாமனிதன். உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் ஒரு கோயில் பேர் எனக்கு தெரியும். அது ஒரு பிரச்சனை. பழனி மாவட்டம் வர்றாங்க. அப்படி சொல்றாரு, நான் வந்து தீர்த்தவனாக்க நீ முஸ்லீமு, நீ ஏன் வந்து அம்பானுவான், நீங்களே பார்த்து பேசியிருந்தா அப்படின்னு நீங்க வாங்கன்னு சொல்லி பழனி பாபா அந்த கோயில் பஞ்சாயத்தை தீர்த்து விடுறாரு. பிரச்சனை வழிபாட்டு முறைகளில் உள்ள பிரச்சனையை தீர்க்கிறார். அப்போ அவர் எவ்வளோ வாஸ்ட் நாலேஜ் இருந்திருக்கணும். இன்னைக்கு என்ன நடக்குங்கிறத அன்னைக்கு சொல்றாரு. இன்னைக்கு என்ன இந்த பேசிட்டு இருக்கோமா, 97 அவர் மர்டரான. இன்னைக்கு வந்து அதை பற்றி நம்ம பேசுவோம். இப்போ இந்த வலைவலி வந்ததில் ஜென்சி கிட்ஸ் வந்து செல்ஃபோனை பார்க்குறாங்க, இன்ஸ்டாகிராம் பார்க்குறாங்க. அது வருத்தம் இருக்குது எனக்கு. பரவாயில்ல, அது பார்த்ததுனால தான் பழனி பாபா வெளில வந்தார். எனக்கு தெரிஞ்சிருக்காது. அவர் ஒரு விஷயத்த செஞ்சார், எல்லாத்தையும் ஆவணப்படுத்தணும், டாக்குமெண்ட்ரி ஆகணும். நீங்கள் ஒரு சின்னதாக மரம் வச்சா கூட
அது ஒரு புகைப்படம் எடுத்துக்க தப்பு கிடையாது, அது ஆவணமாகணும். ஆனால் இந்த மரம் பெரிய விருட்சமாகல, இது நான் வச்ச மரம் அப்படின்ற ஒரு பேர் வேணும் தானே. அதை தான் பழனிபாபு செஞ்சார். எல்லாத்தையும் வீடியோ கேசட் போட்டு ஆதாரம் பண்ணார். போலீஸ் வீடியோ எடுக்கிறதெல்லாம் சொல்லுவார், நானே கேசட் தரேன் காலையில், எதுக்கு நீங்கள் அவசரப்படுற அப்படின்ற அளவுக்கு அவர் சொன்னார். ஸோ மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த அண்ணன் தடாரை மற்றும் இந்திய தேசிய முஸ்லீம் லீக் கட்சி மற்றும் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற எதிர்கால தலைமுறைகள், எதிர்காலம் உங்களை நம்பியே இருக்கிறது. சினிமாவை நம்பியோ இன்ஸ்டாகிராம் நம்பியோ இல்லை, எதிர்காலம் உங்களை நம்பியே இருக்கிறது. எவ்வளோ நாள் யார் இருக்கும் தெரியாது. எதிர்காலத்தை உங்களிடம் இந்த ஒரு விடுதலை அடையும் இந்த சமுதாயம் என்ற வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.